அன்பான மக்களே, முக்கியமாக விஜய் ஃபஸ்ட் டைம் காவேரி கூட ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலில் குழந்தைய ஸ்கேனில் பார்க்குறாரு. அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக தன்னோட குழந்தைய அவர் பார்க்குறாரு இல்லையா, காவேரி கூட இப்போ தானே ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. அப்போ அவர் பயங்கர எமோஷ்னலாக இருந்தது. இன்றைக்கி ப்ரொமோ அது பயங்கரங்க. இந்த மாதிரி ப்ரொமோ கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்தளவுக்கு சூப்பராக ப்ரொமோ கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட காவேரியும் தான். காவேரி அவ்வளோ பயங்கரமாக இதாக இருந்தாங்க. நிஜமாக அந்த குழந்தைய டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இல்லையா, அது சூப்பருங்க. அந்தளவுக்கு சூப்பராக அதை நம்ம விஜய்க்கு அந்த எமோஷ்னலாக இருக்கிறத செம்மையாக காட்டியிருந்தாங்க. வெளியில் என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி ப்ரொமோவில் இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நான் மிஸ் பண்ணிட்டேங்க. அதனால தான் வெளியில் என்ன பிரச்சனை நடக்குது எது பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு, இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே அவ்வளோ அழகான ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு நம்ம விஜய் காவேரி சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதான். ப்ரொமோவில் ஃபஸ்ட் டைம் நம்ம குழந்தைய பார்க்குறோம், ஃபஸ்ட் டைம் நம்ம அதாவது ஸ்கேன் இதை பார்க்குறோம் அப்படிங்கிறத அவ்வளோ ஒரு அழகாக அவர் பார்த்தாருங்க. நிஜமாக விஜய் சூப்பருங்க. எந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலுமே அல்டிமேட்டாக பண்ணிகிட்ருக்காரு. நிஜமாக சொல்லணுன்னா அந்தளவுக்கு சூப்பராக கலக்கிறாருங்க விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சரி, அதில் பெஸ்ட்டு எதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. சூப்பர். இன்றைக்கி ப்ரொமோ பயங்கரம். நம்ம எதிர்பார்த்த ப்ரொமோ வேறு. இந்த ப்ரொமோவில் நம்ம நினச்சி கூட பார்க்கல இல்லையா. சூப்பருங்க. செம்ம நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. சூப்பர்.